வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் ரோஸ்பெரா ஸ்வீட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா ரோஸ்பெரா ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ரவா எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவு அரை கப்பு ரவா மாவு எடுத்திருக்கேன். பால் அரை கப்பு, பால் மாவு ஒரு கரண்டி, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, நெய் தேவையான அளவு. நான் இந்த கப்பு அளவு சீனி, வெள்ளை சீனி எடுத்திருக்கேன். நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க, இல்லை பிரச்சனை இல்லை. அலங்கரிப்புக்கு முந்திரி பருப்பு, தண்ணீர் ஒரு கோவலை. இப்போ பேன் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்குவோம். ஒரு கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரவாவை நெய்யில் வச்சு நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். ஓகேவா? இதில் போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுக்கணும். ஓகேவா? பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பால் வச்சுருக்கோம், ஒரு அரை கப்பு ஊற்றிருக்கோம். ஓகேவா? ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. கண்டிப்பாக அரை கப்பு தான் நீங்கள் ஊற்றணும். ஓகேவா? நல்லா சின்ன தீயில் வச்சு நல்லா வேக வைக்கணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அரை கப்பு பால் ஊற்றிட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். அனல் குறவா வச்சுக்கோங்க, ரொம்ப கூட வச்சிடாதீங்க, இல்லைன்னா கறி போயிடும். ஓகேவா? பாருங்கள், நல்லா செஞ்சாச்சு, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூடாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். தேவைப்பட்டால் பால் பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்குங்க. ஓகேவா? நான் பாருங்கள் ஒரு மங்களை கொட்டி வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். இப்போ நம்ம என்ன செய்வோம், சீனி பாவு காய்க்கலாம். இப்போ நம்ம சீனி பாவு காய்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி அரை கப்பு சீனி இப்போ நம்ம இதில் போட்டுருவோம். அது கூட நம்ம ஒரு கப்பு தண்ணி இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அனல் குறைச்சி வச்சுக்கங்க, ரொம்ப நேரம் விடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் சீனி நல்லா கரையிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அளவு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த சைஸில் அரை கப்பு நான் சீனி போட்டேன். இதே கப்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதே கப்பு அளவு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இதே கப்பு அளவு தண்ணின்னு சொன்னாக்கா இதுலேருந்து 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் ஒரு அரை கப்பு சீனி போட்டிருக்கேன். இல்லைன்னா சில்வர் குழம்பு அதை காமிச்சதில் நீங்கள் அந்த கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இது கம்பி பதக்கு அளவுக்கு வர தேவையில்லை, சும்மா இப்படி கையில் இப்படி ஒட்டினா போதும். அந்த அளவுக்கு சீனி கரைஞ்சால் போதும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ சீனி நல்லா பாவு காய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் சரியாக வரலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம கலர் போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இது ஆப்ஷனல் தான். ஓகேவா? போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ நம்ம தொட்டு பார்த்தோமா கையில் இப்படி இருக்கணும். ஆனால் ஒன்றும் வரலை, அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கரையிட்டோம் சீனிலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கம்பி பதம் வரணும் அவசியம் இல்லை, சும்மா இப்படி தொட்டாலே போதும். இப்படி தொட்டால் வந்தால் போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்பவும் கம்பி பதம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 விரல் அப்படி அமுக்குனா போதும், வர்ற மாதிரி. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை வச்சுட்டு நம்ம சீனியை கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம லேசாக சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்குவோம். பிறகு நான் பால் மாவு, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன்.
ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம 2 கரண்டி பால் ஊற்றணும். ஊற்றிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிழையணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நீங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே. ஓகேவா, நான் மாவு நல்லா பிழைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிழையணும். அப்போ தான் அந்த ரோஸ்பெரி செஞ்சு சுடுறப்ப நல்லா சாஃப்டாக வரும். ஓகேவா, பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக செய்யணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். நல்லா ஷேப்பு நல்லா சுற்றுங்க, கிராக் விழக்கூடாது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்படி வச்சு அழுத்தினா போதும். பாருங்கள் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இந்த ஷேப் கூட நீங்கள் செய்யலாம், இல்லை வேறு ஷேப் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. நான் இந்த ஷேப் எடுத்துருக்கேன். உங்கள் விருப்பம் எந்த ஷேப் வேணால் நீங்கள் செஞ்சுக்கங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முதல் இது செஞ்சு 2வது செஞ்சுருக்கேன். மேற்கொண்டு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் பிணைஞ்சி எடுத்ததில் வந்து எனக்கு வந்து 8 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் எந்த ஷேப் வேணுமாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாங்க பொரிக்கலாம். ஓகேவா, இப்போ எண்ணெய் வந்து பேனில் வச்சுருக்கோம். இப்போ நல்லா சூடு ஏறிச்சு. அடுப்பு வந்து மெதுவாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பொரிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஓகேவா, நல்லா பொரிட்டோம். ஓகேவா, இப்போ வந்து ரோஸ்பரா வந்து இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். அனல் எப்பயுமே குறைவா வச்சுக்கணும். அனல் கூட வைக்காதீங்க, மெதுவாக திருப்பி போடுங்க. திருப்பி திருப்பி போட்டுகிட்டே வாங்க கணக்கா. ஆனால் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்துட்ட பிறகு தான் அடுத்த சைடு திருப்பி போடணும். ஏன்னா உள்ளுக்கு நல்லா வேகணும். அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்க கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் 2 சைடும் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, நம்ம எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கோங்க. அனல் எப்பயுமே குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வேகும். ஓகேவா, எடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து சீனி பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பொரிச்சு வச்ச ரோஸ்பெராவை இந்த சீனியோடு சேர்த்துருவோம். ஓகேவா, சேர்த்தாச்சு. இது கண்டிப்பாக என்ன ஆகணுன்னா 2 ஹவர் இல்லைன்னா 3 ஹவர் நல்லா இதிலே போட்டு வச்சுருக்கணும். இதிலே போட்டு வச்சுட்டு நல்லா ஊற விடணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு 2லேருந்து 3 ஹவர் நல்லா ஊற விட்டுருவோம். ஓகேவா, இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். அப்புறம் 2 ஹவர் 3 ஹவர் செஞ்சிட்ட பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ 2லேருந்து 3 ஹவர் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட 2லேருந்து 3 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன் எப்படி உள்ளுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் வெட்டினோன்னே நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். சுவையான ரோஸ்பெரா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.